முதலில் திருமிகு சசிரேகா, எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டை மு.க. ஸ்டாலின் மீது முன்வைப்பது எதற்காக? அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் அந்த குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. இப்போது 1972-76 காலகட்டங்களுக்கு அப்புறமா புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை அந்த சமயத்தில் ஆரம்பிக்கும் போதிலிருந்தே எதற்காக ஆரம்பித்தாருன்னா, திமுக என்பது தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் போதே 7க்கும் மேற்பட்ட படுகொலைகள் செய்யப்பட்டன திமுகவினரால். அன்றைக்கு அவர்களுடைய பவரை ஏவி விட்டு 72-76 அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஏவி விட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்தார்கள். அதற்கு உதாரணமாக நம்ம வத்தலகுண்டு ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன் போன்றவர்களை சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் புரட்சி தலைவருக்கு முதல் தேர்தல். அந்த தேர்தலில் அந்த இவர்களுடைய அந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்றது அந்த சைக்கிள் செயின் கட்டைகளை எடுத்துட்டு இது பண்ணுறது, அராஜகம் செய்வது அப்படின்றது அந்த இடைத்தேர்தல் ஃபார்முலா அப்படின்றது திருமங்கலம் திண்டுக்கல் இடைத்தேர்தலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கும் பல்வேறு எஃப்ஐஆர்கள்லேருந்து எவ்வளவோ அங்கேயும் பல்வேறு கொடுமைகள் அரங்கேறின. இதெல்லாம் அவர்கள் அப்போத்திலிருந்தே செய்வாங்க. நாஞ்சில் மனோகரன் அவர்கள் அதிமுகவுக்கு வந்த பின்னாடி தலைவர் ஆரம்பித்து அவர் வெற்றி பெற்ற பின்னாடி அதிமுகவுக்கு வந்த பின்னாடி இதே கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி அவர் இருக்கும்போது அவர் என்ன சொல்றார், நாஞ்சில் மனோகரன் 9 லட்சம் ரூபாய்க்கு அண்ணா நகரில் வீடு வச்சிருக்காரு பாருங்கன்றார். அப்படி நான் வச்சிருந்தேன்னா நீங்கள் அதை வாங்கிக்க தயாரான சட்டமன்றத்திலே கேட்கிறார் நாஞ்சில் மனோகரன் அவர்கள். உடனே கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதுறாரு, பார்த்தாயா உடன்பிறப்பே, நீ உடனே அனுப்பு பணத்தை, நாம் இதை வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே பணம் அனுப்பப்பட்டது. ஓராண்டு காலமானது. அது என்ன ஆச்சு அந்த கணக்குன்றது தெரியல. இது திமுக வரலாறு. அப்புறம் நாஞ்சில் மனோகரன் அங்கே போனார். சசிரேகா, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்களை முன்வைக்கிறீங்க. அப்படி பார்த்தா இந்த பக்கமும் வரலாறுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நடப்பு அரசியல்ல இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடைக்க முயற்சி செய்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த குற்றச்சாட்டு? அதுதான் அன்னையிலிருந்து சம்பவங்கள் நடந்திருக்கு. இது உண்டுன்ற புரட்சி தலைவருக்கு அவ்வளவு பிரச்சனைகளை இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே கொடுத்தாங்க. இது மக்கள் இயக்கம், அது மக்கள் விரோத இயக்கம்னு தலைவர் பதிவு பண்ணது புரட்சி தலைவர். அதே போல அம்மா வந்த பின்னாடும் தீய சக்தி திமுக, அவங்க மேலேயும் கொலை முயற்சிகள், அவங்க மேலே ஆக்சிடென்ட்லாம் ஏவி விட்ட வரலாறும் உண்டு. எத்தனையோ நிகழ்வுகள் சட்டமன்றத்திலே அம்மா மேல நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி அவ்வளோ எங்க கடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கோங்க, எங்களுடைய தலைமை கழகம் அடித்து நொறுக்கப்பட்ட போது ஒரு வாரத்துக்கு முன்பே நாங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல. வழக்கு தொடர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மேல, ஐடி விங்ல இருக்கவங்க மேல வழக்கு தொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு தான் உடைக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பொதுக்குழு கூட்டத்திலே கூட தான் பேசினாரு. எனக்கு ஏன் விடியுதுன்னு பயமா இருக்குது, விடிஞ்சாலே நீங்க எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறீங்க அப்படின்னு. அவர் என்ன யாருன்னு சொன்னாரா? அப்படி பார்த்தா என்ன நம்ம இதை யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு அது ஒரு விவாதம். அது மாதிரி தானே பொதுக்கூட்ட மேடையில் ஒரு தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள், அதற்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது. இல்ல ஆட்பட்டாலும் இந்த இயக்கம் திடமாக இருக்கிறது, உங்களை காப்பாற்றும், நீங்கள் அது குறித்து எல்லாம் கவலைப்பட வேண்டாம் மெசேஜஸ் தான் தலைவர்கள் தருவாங்க. உட்பொருளாம் நம்மள மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருக்க அங்க நேரம் இருக்காது. அதற்கான காரணமாக நீங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின விஷயத்திற்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. அவர் சொன்ன காரணம் வேறாக இருக்கு, நீங்க சொல்ற காரணம் வேற. காரணங்கள் இல்லை, இதெல்லாம் வரலாறுன்னு சொல்றேன் நான். விவாதத்துல நம்ம விவாதிக்க வந்திருக்கோம். இதெல்லாம் தான் வரலாறு. அவர்கள் அதிமுக அழிந்து விட வேண்டும்ன்றது தலைவர் காலத்துல இன்ன வரைக்கும் செய்யறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு இப்பதான் அதுக்கு உதாரணம் தான் சொல்றேன். நாங்க எங்களுடைய தலைமை கழகம் அடித்து நொறுக்கப்பட போகிறது அப்படின்னும் போது நாங்க ஒரு வாரம் முன்னாடி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எல்லாருக்கும் நாங்க நாங்க பொதுக்குழு நடத்தின இடத்துல கூட நாங்க அங்க இருக்க எஸ்பி கூட கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துட்டோம். ஆனா என்ன பாதுகாப்பு இருந்தது? ஓபிஎஸ் அவர்கள் அடித்து நொறுக்கினார். குண்டர்கள் வந்தாங்க, கையில கத்தி, அருவாள், கம்பு, பெரிய பெரிய செங்கற்களை வச்சு தாக்கினாங்க. போலீஸ் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தது. இவங்க ஆட்சி தான் பாப்பா, அதிமுக அழிந்து விட வேண்டும், 2ஆக இருக்க வேண்டும், 4ஆக இருக்க வேண்டும் அப்படின்ற இவங்களோட ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அதுக்கும் ஒரு இதுவும் கிடையாது. எங்களுடைய தலைமை கழகத்தை நீங்க பூட்டு போட்டீங்க. இப்பவுமே நீங்க சொல்ற காரணத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற காரணத்துக்கும் நிறைய முரண் இருக்கு. அவர் சொல்றது வழக்கு தொடுக்கிறது, இதன் மூலமாக உடைக்க நினைக்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அந்த வழக்கு தொடுக்கிறார்கள் அப்படின்றதுக்கு, இவர் உடைக்க நினைக்கிறார்ன்றதுக்கு ஆதாரங்களை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு வருஷமா கோர்ட்ல எப்பயோ பொதுக்குழு முடிவாயிடுச்சு. ஜூலை 11 பொதுக்குழு செல்லும், இவர் பொதுச் செயலாளருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாருன்னு நாங்க எத்தனை நாளா கடந்த சட்டமன்றத்துல தானே நீங்க அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையே மாத்துறீங்க. இதுல உங்களுக்கு என்ன இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அதே வழக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே உடைஞ்ச அதிமுகவை பத்தி அவர் சொல்லல. இப்போ உடைக்க போறாரு அப்படின்ற மாதிரி, உடைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற வகையில தான்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. நான் சொல்றது இதெல்லாம் வரலாறு, நீங்கள் உடைத்து விட வேண்டும். யாரையாவது வைத்து இதுல வந்து உள்ள வேலை பார்க்க முடியுமான்றது வரலாறு. ஆனால் அவர்கள் செய்து கொண்டதுக்கு நான் உதாரணங்களை சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்னன்றது சாலிட் எவிடன்சஸ் கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஐடி விங் சகோதரர்களை நள்ளிரவில் போயிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது, எந்தவித நோட்டீஸும் கொடுக்காம அரெஸ்ட் பண்ண வேண்டியது, எந்தவித நார்ம்ஸும் இல்லாம அரெஸ்ட் பண்ண வேண்டியது. அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் கோர்ட்ல என்ன வாதாடுறாங்க தெரியுமா? அவங்க என்ன ஒரு பெரிய கொலை குற்றவாளிகள் போலவும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் போலவும் இவங்களை வெளியில விட்டா சாட்சியங்கள் கலைக்கப்பட்டு விட. நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி இருக்கார் பாருங்க, 22 முறை பெயில் கிடைக்காம அந்த ஈடி எப்படி வாதிடுகிறதோ, தம்பி அசோக் மேல வழக்கு தொடர்ந்துட்டா அதிமுக உடைஞ்சிருமா? அந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னு அப்ப செந்தில் பாலாஜி மட்டும் இவங்க அமைச்சரவையில இருந்து எடுத்துட்டாக்கா இவங்க திமுகவே இல்லாம போயிடுமா? ஏன் இவ்வளவு நாள் இலாக்கா இல்லாத அமைச்சரா கோர்ட் 3 முறை சொல்லி வச்சிருந்தீங்க? கோர்ட்ல தம்பி அசோக் வரணும் அப்படின்னு ஈடி வாதாடும் போதும் இவரை வெளில விடக்கூடாதுன்னு சொல்லும் போதும் இல்ல விட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க என்னத்துக்கு வாதாடிட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு கொங்கு மண்டலமே இல்லையா? இதுக்கு முன்னாடி அவர் வச்சா நீங்க ஆரம்பிச்சீங்க. இப்ப அடுத்ததாக செந்தில் பாலாஜிக்கு போயிட்டீங்க. நான் கேக்குறது ஐடி நிர்வாகியே கைது செஞ்சுட்டா அதிமுக உடைஞ்சிரும். அதான் சொல்றேன். அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு சாதாரண ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகளுக்கு கூட இவர்களை வெளியில் விடக்கூடாது, வெளில விட்டா சாட்சியங்களை கலைச்சிருவாங்கன்ற கொலை குற்றவாளிகள் அளவுக்கு வாதிடுவதுன்னா என்ன நோக்கம் இதுல இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதே போல எங்கள் அமைச்சர்கள், அவங்க அமைச்சர்கள் மேல இருக்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்களோட மனைவிகள் இருந்து குடும்பத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திலிருந்து அவர்கள் மனைவிகள் மேல இருந்து எவ்வளவு டார்ச்சர் தர முடியுமோ, எவ்வளவு வழக்குகள் போட முடியுமோ, நீங்க டிவிஎஸ்சி ஏவி உங்களை நீங்க இடி அப்படி இருக்கு, சிபிஐ அப்படி இருக்கு, ஐடி இப்படி இருக்கு, மத்திய அரசு ஏவி விடுகிறது, அவங்களுடைய பிரான்ச்சஸா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் டிவிஎஸ்சி உங்க கைப்பாவையான வச்சிருக்கீங்கன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் நம்மளுடைய நீதியரசர் மாண்புமிகு நீதியமைச்சர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ப பாருங்க, நம்ம KKSSR கேஸ்ல இருந்து, தங்கம் தென்னரசு கேஸ்ல இருந்து, ஐபெரியசாமி கேஸ்ல இருந்து கேள்வியே கோர்ட் கேட்டிருக்குங்க. ஹைகோர்ட் டிவிஎஸ்சி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதை லஞ்ச ஒழிப்புத்துறையாகவும் இப்போது உங்கள் கைப்பாவையாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிருக்கு. சமீபத்தில் கூட கேட்டிருக்கு, நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் கேட்டிருக்கு. அப்ப நீங்க அப்படிதான் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய கைப்பாவையா வச்சுக்கிட்டு நீங்க ஆதாரம் இல்லாமல் நீங்க டிவிஎஸ்சி ஏவி அப்படிதான் அதிமுக ஆட்சியிலையும் செயல்பட்டுச்சான்னு நான் கேட்கிறேன். இல்லங்க, இப்ப அதை பயமுறுத்துகிறீர்கள் நாங்க சொல்றோம். நாங்க எப்ப செயல்பட்டோம், அப்படி செயல்பட்டா கோர்ட்ல பாத்துக்கலாம். நாங்க பயப்படாம தானே இருக்கோம். இல்ல நாங்க கோர்ட்ல அப்படி நாங்க ஆதாரம் இல்லாம செய்திருந்தா இன்னைக்கு சுமோட்டோவா இந்த வழக்குகள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம தங்கம் தென்னரசு கேஸ்ல இருந்து, KKSSR அவர்களுடைய கேஸ்ல இருந்து வருமானத்திற்கு அதிகமா அந்த சொத்து சேர்த்த வழக்குகளை எடுத்திருக்காங்கல்ல, ஆதாரம் இருக்கிறது. உங்களுடைய இதை பயன்படுத்தி நீங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்கோர்ட்ல, விழுப்புரம் கோர்ட்லயும் சரி, நீங்க கள்ளக்குறிச்சியில எல்லா இடத்துலயுமே நீங்கள் ஆதாரத்தை பயன்படுத்தி வெளியில் வந்திருக்கிறீர்கள். இது தவறு. இது ஒரு தவறான முன்னுதாரணமா அமைந்துவிடும். ஆனால் டிவிஎஸ்சி தவறாக அதிகாரத்தை இந்த ஆட்சி பயன்படுத்தி இருக்கிறது. அதிமுக உடையறதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதா என்னோட கேள்வி. இல்ல பொன்முடி மீதான வழக்குக்கும் அதிமுக உடையறதுக்கும் என்ன தொடர்பு? இல்ல நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இவங்க தான் அப்படி தவறா பயன்படுத்துறாங்க. டிவிஎஸ்சி இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி இவர்களை வந்து பல்வேறு ஆதாரங்களை இல்லாம பண்ணி இவர்கள் அமைச்சர்கள் வெளியில வர வைக்கிறது ஒண்ணு. எங்கள் அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாம ரெய்டை ஏவி விட்டு பயமுறுத்துவது. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு பாருங்க 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், அண்ணன் ஏவா வேலு தொடங்கி, KKSSR தொடங்கி, செந்தில் பாலாஜி தொடங்கி, இன்னைக்கு இருக்க சேகர் பாபு வரைக்கும் எங்கிருந்தவர்கள். நீங்க இதே செல்வ நம்ம செந்தில் பாலாஜி 2017 கரூர்ல முதலமைச்சர் என்ன பேசினார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையார் நிகழ்வுகளை நீங்க சிறைக்கணக்காக விட மாட்டோம். இப்ப புனிதர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு புனிதர் ஆயிட்டாரு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி அவங்க அங்க இருக்கும்போது குற்றமுடையவர்களா பார்க்க வேண்டியது இங்க வந்தவன புனித நீர் தெளிச்சு அவர்களை புத்தராக்கி கொள்வது. இதேதான் சேகர் பாபுல இருந்து, செந்தில் பாலாஜில இருந்து, செல்வ கணபதியில இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்களெல்லாம் அவங்க பக்கம் அதே காரியத்தை தான் இப்ப பண்ண பாக்குறீங்க. ஆனா இனிமேல் நடக்காதுன்னு சொல்றேன் நாங்க.